Reach Mercury Media. For all kinds of digital media production works, our professional team will create the best output. Consult with us today. ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராணபராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமோஸ்துதி. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது எந்த வீட்டு பரிவர்த்தனை வெகு சிறப்பு. இதுதான் தலைப்பு. ஜாதகத்தில் கிரகங்களின் வலிமை தான் ஒரு மனிதனுடைய மேம்பட்ட வாழ்க்கைக்கு காரணமாகிறது. லக்னாதிபதியின் வலு, நல்ல வீடுகளின் அதிபதிகள் வலுப்பெறுவது, லக்ன நண்பர்கள் என்று சொல்லக்கூடிய லக்ன சுபர்கள் வலிமை அடைவது, இதெல்லாம் தான் ஒரு மேம்பட்ட வாழ்க்கைக்கான அறிகுறிகள். இது எல்லாருக்கும் அமைஞ்சிடுதான்னு கேட்டால் கிட்டத்தட்ட இருக்காது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. எல்லாருக்குமே லக்னாதிபதி பவர்ஃபுல்லாக இருந்து, 5ஆம் அதிபதி பவர்ஃபுல்லாக இருந்து, 9ஆம் அதிபதி ஆட்சி பெற்று உச்சம் பெற்று அப்படியெல்லாம் ஜாதகங்கள் வடிவமைக்கப்படுவது இல்லை. 1000 பேரில் 2 பேர் யோகக்காரங்களாக இருப்பாங்க. அப்போ 998 பேர் சராசரி வாழ்க்கை வாழ்கிறதுக்கே போராடுற அமைப்போடு தான் இருப்பாங்க. இது இயற்கையின் நியதி, இதை மாற்ற முடியாது. இந்த கண்ணுக்கு தெரியாத வலிமை அப்படிங்கிறது சில ஜாதகங்களில் ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். அந்த கண்ணுக்கு தெரியாத வலிமைங்கிறதுல இந்த பரிவர்த்தனை யோகங்கள் அப்படிங்கிறது ரொம்பவுமே சிறப்பான. பரிவர்த்தனையிலையும் வெகு சிறப்பான வீட்டு பரிவர்த்தனைகள், எந்த வீடுகளுடைய பரிவர்த்தனை ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாக துர்ஸ்தானங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 3, 6, 8, 12ஆம் வீடுகள், அவர்களுக்குள்ள நிகழும் பரிவர்த்தனைகள் எல்லாம் சிறப்பு வாய்ந்ததாக எடுத்துக்கவே முடியாது. இது மோசமான விளைவுகளை தரக்கூடியதாக தான் இருக்கும். 2 கிரகங்கள் தங்களது வீடுகளை மாற்றிக்கொள்ளும் அமைப்பில் அந்த 2 வீடுகளுமே ஜாதகருக்கு செயல்திறன் மிக்கதாக மாறுகிறது அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இப்போ லக்னாதிபதியும் 5ஆம் அதிபதியும் இடம் மாறி இருக்காங்க. ஒரு ரிஷப லக்ன ஜாதகம், லக்னத்துக்குடைய சுக்கிரனும் 5க்குடைய புதனும் இடம் மாறி இருக்காங்க. பட் இது சாத்தியம் இல்லாத ஒரு மாற்றம் தான். ஏன்னா புதனும் சுக்கிரனும் எப்பயுமே பக்கத்திலே இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு கடக லக்ன ஜாதகம், கடக லக்ன ஜாதகத்துக்கு லக்னத்துக்குடைய சந்திரன் 5ஆம் இடத்துலையும் 5க்குடைய செவ்வாய் லக்னத்தில் இருக்கும்போது இவங்க பரஸ்பரம் நீச்சம் பெற்ற நிலையில் இருக்கிற மாதிரி தோணுனாலும் இந்த 1-5 பரிவர்த்தனையில் இருவருமே வலுவுடையவர்களாக மாறுவாங்க. கண்ணால் பார்த்தா 2 பேருமே பவர் இல்லாத நீச்சம்ங்கிற நிலையில் இருந்தாலும் உண்மையிலே அந்த பரிவர்த்தனையினால் 1ஆவது வீடும் 5ஆவது வீடும் இந்த ஜாதகருக்கு செயல்படும் தகுதியோடு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்துக்கணும். ஸோ எந்த 2 வீட்டுக்கு அதிபதிகள் பரிவர்த்தனை பெற்றால் ரொம்ப சிறப்பு அப்படிங்கிறதுல 1, 5, 9ஆம் அதிபதிகள் தங்களுக்குள் பரிவர்த்தனை பெற்றால் சிறப்புங்கிறத முதல் நிலை யோகமாக கொடுத்துடலாம். ஏன்னா இது மந்திரஸ்தானங்கள். 1ஆம் அதிபதி 5லோ, 5ஆம் அதிபதி 1லோ, 1ஆம் அதிபதி 9லோ, 9ஆம் அதிபதி லக்னத்திலோ, 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி தங்களுக்குள்ள பரிவர்த்தனை பெறுவதோ இது ரொம்பவுமே சிறப்பான பரிவர்த்தனை. இப்போ ஒரு சிம்ம லக்ன ஜாதகம், இவருக்கு 9ஆம் அதிபதி செவ்வாய், லக்னாதிபதி சூரியன். சூரியன் 9ஆம் இடமான மேசத்தில் போய் உச்சம் பெற, செவ்வாய் அங்கிருந்து லக்னத்தில் அமர்ந்து அதிநட்பு பெற, இது ஒரு அற்புதமான பரிவர்த்தனை. ஸோ முதன்மையான யோகம் தரக்கூடிய சிறந்த பரிவர்த்தனைகளில் இந்த 1, 5, 9ஆம் வீடுகள் ரொம்ப முக்கியம் வாய்ந்தவை. இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இதற்கடுத்தபடியாக சிறந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி பரிவர்த்தனை தாங்க. 9க்குடையவன் 10லையோ 10க்குடையவன் 9லையோ அமர ஒரு ஜாதகம் இருக்குன்னா அற்புதமான தர்ம கர்மாதிபதி யோகம் ஏற்பட போகிறது. அதனால் யோகங்களில் சிறந்த யோகமான இது வேலை செய்யும் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு விருச்சிக லக்ன ஜாதகம் எடுத்துக்குவோம். இப்போ இவங்களுக்கு 9ஆம் அதிபதி சந்திரன், 10ஆம் அதிபதி சூரியன். இப்போ சூரியன் கடகத்திலையும் சந்திரன் சிம்மத்திலே இருக்கும்போது இவர் விருச்சிக லக்னம் சிம்ம ராசிக்காரராகிறாரு. இவருக்கு 9, 10ஆம் அதிபதிகளுடைய பரிவர்த்தனை நிகழுது. இது ஒரு அருமையான அற்புதமான பரிவர்த்தனை. யோகம் தரும் பரிவர்த்தனைகளில் இதையும் நாம் நிச்சயமாக கணக்கெடுக்கலாம். ஏன்னா 9, 10ஆம் இடத்து பரிவர்த்தனைங்கிறது வாழ்வியலின் சிறந்த உயர்ந்த நன்மைகளை தரக்கூடிய தர்ம கர்மாதிபதி யோகத்தை உங்களுக்கு மறைமுகமாக ஆக்டிவேட் பண்ணும். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதி இணைந்து 9லோ 10ல் இருந்தாலும் சிறந்த யோகம்தான். இவங்க பரிவர்த்தனை பெற்றாலும் யோகம்தான். பரிவர்த்தனை மூலமாக கிரகங்கள் அஸ்தமனம், வக்ரம், நீச்சம் அத்தனை பலன்கள்லேருந்து மாறுபடும்.
நான் முதல்ல சொன்ன மாதிரி கடக லக்னத்துக்கு 5ல் சந்திரனும் லக்னத்தில் செவ்வாய் 2 பேருமே நீச்சம், பரஸ்பரம் நீச்சம். ஆனால் பரிவர்த்தனை மூலமே இவங்க மறைமுகமாக ஜாதகருக்கு தேவைப்படும் அளவுக்கான நற்பலன்களை தரும் தகுதி கொண்டவர்களாக இருப்பாங்கங்கிறதா உண்மை. ஸோ 1, 5, 9ஆம் இடத்து பரிவர்த்தனைகள் மிகச்சிறந்தது. அதற்கு அடுத்த நிலையில் 9, 10ஆம் அதிபதிகளுடைய பரிவர்த்தனை கொடுத்து வைத்த ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். இவங்க 2 பேரும் ஆட்சி பெற்றாலும் சிறப்பு, உச்சம் பெற்றாலும் சிறப்பு, 9, 10லே இவர்கள் இருவரும் இணைந்திருந்தாலும் சிறப்பு, பரிவர்த்தனை பெற்றிருந்தாலும் சிறப்பு. இது ஜாதகத்தினுடைய குவாலிட்டி, வாழ்வியல் தரத்தை மேம்படுத்தும் ஒரு பரிவர்த்தனையாக இருக்கும். நல்ல படிப்பு, வேலை, முன்னேற்றம், அல்லது தொழில் செஞ்சால் முன்னேறக்கூடிய யோகிதைகள், அதிகார பதவிகள் தேடி வரும் அமைப்பு, அந்தஸ்து, கௌரவம், புகழ் போன்றவை கிடைத்துவிடும். எல்லாமே முயற்சியினால் கிடைக்குமாங்க. கர்மாதிபதியான 10ஆம் அதிபதி மறைமுக வலுப்பெறதுங்கிறதோட சிறப்பு. இந்த 1, 5, 9 பரிவர்த்தனையில் பார்த்திங்கன்னா அதிர்ஷ்டகரமான குடும்பம், நல்ல பூர்வீகம், புகழ் தரக்கூடிய தாய் தகப்பன், சொத்து சேர்த்து வைக்கக்கூடிய அமைப்புகள் இப்படி வந்துடும். நம்ம உழைக்காமலே கிடைக்கிற ஒரு யோகம் அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஒரு பெரிய பணக்காரருக்கு குழந்தையாக பிறக்கிறீங்க, இதில் நீங்கள் செஞ்ச புண்ணியம் என்ன? ஏதோ ஒரு புண்ணியம் இருக்கும் போன பிறவியில், அதனுடைய தொடர்ச்சி அப்படின்னு எடுத்துக்கலாம். இது 1, 5, 9ஆம் இடங்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பலன்கள். சாதாரணமான குடும்பத்தில் தான் பிறந்திருக்கீங்க, சின்ன லெவலில் தான் படிப்பு இருந்துச்சு, ஒரு ஃப்ரெண்ட்ஸுகளோடு சேர்ந்து ஒரு சின்ன பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறீங்க, அதை நல்ல திறம்பட செய்கிறீங்க, உலக கோடீஸ்வரர்களை நீங்களும் ஒரு ஆளாக வர்றீங்கன்னா இது உங்கள் திறமைக்கு கிடைத்த பரிசு. முதல்ல சொன்ன 1, 5, 9ஆம் பரிவர்த்தனைங்கிறது அதிர்ஷ்டம். இந்த 9, 10 பரிவர்த்தனைங்கிறது அதிர்ஷ்டத்தோடு கூடிய உழைப்பும் திறமையும். ஸோ இது 2ம் சிறந்த பரிவர்த்தனைகளில் வந்துடும். இதற்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஒரு கேந்திர அதிபர் ஒரு கோணாதிபதிங்கிற முறையில் ஒரு பரிவர்த்தனை எது இருந்ததுனால அதுவும் நல்லாயிருக்கும். உதாரணமாக 4, 7, 10 கேந்திரங்கள், 1, 5, 9 கோணங்கள்ங்கிற அடிப்படையில் ஒரு கேந்திராதிபதியும் ஒரு கோணாதிபதியும் இடம் மாறி உட்கார்ந்துட்டு இருக்கிறது இந்த 2 வீடுகளுடைய பவரையும் உங்களுக்கு எடுத்து தரும் சிறப்பு விதிகளாக மாறும். இப்போ உதாரணமாக ஒரு கன்னி லக்ன ஜாதகத்தை எடுத்துக்குவோம். 4 கூடிய கேந்திராதிபதி குரு, 5 கூடிய கோணாதிபதி சனி. குருவும் சனியும் பரிவர்த்தனையாக இருக்காங்க 4, 5ஆம் இடத்துல. இது ஒரு நல்ல பரிவர்த்தனை தான். சார் குரு நீச்சமாக போயிட்டாரேன்னு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த பரிவர்த்தனையின் மூலமாக அவர் வலுவடைந்து சிறந்த பலனை தரும் தகுதியோடு தான் இருப்பார். நார்மலாக கேந்திராதிபதிகள் பாவ வீடுகளில் உட்காந்துட்டாலே பாதி தொல்லை முடிஞ்சுது அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த வகையில் இந்த ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதிகள் பரிவர்த்தனை அடைவதும் சிறப்பான யோகம் தரும் நல்ல சிறந்த பரிவர்த்தனை அப்படிங்கிறது மாதிரி இதை எடுத்துக்கலாம். ஒரு கேந்திரம் ஒரு கோணம்ங்கிறதுல ஒரு கிட்டத்தட்ட கேந்திரத்துக்கு 3 வீடுகளும் கோணத்துக்கு 3 வீடுகளும் வரும். இதில் யாரோடு பரிவர்த்தனை அடைந்திருந்தாலும் அது ஒரு விதத்தில் சிறப்பு தான். ஏன்னா கேந்திரஸ்தானங்கள் கோணஸ்தானங்கள் ஒரு ஜாதகத்திற்கு அடிப்படை கட்டமைப்பிற்கு தேவைப்படக்கூடிய வலிமையோடு இருக்க வேண்டியதுங்கிறது ரொம்ப அவசியம் இல்லையா? அதனால் கேந்திர கோண பரிவர்த்தனையை நம்ம எப்போதும் வெல்கம் பண்ணணும். இதற்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வெற்றியை தரக்கூடிய ஒரு பரிவர்த்தனை இருக்குன்னா அது 2, 11 பரிவர்த்தனை. உங்கள் தனாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை ஆகிருந்தால் எப்படியாவது வாழ்க்கையில் பெரிய ஆள் ஆயிடுவீங்க பொருளாதார ரீதியாக. புரியுதுங்களா? இது ரொம்ப அபூர்வமாக வெகு சிலருக்கு தான் கிடைக்கும். இந்த பரிவர்த்தனை எல்லாருக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லவே முடியாது. பட் கிடைத்த நபர்களும் உண்டு. 2ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை பெற்ற நிலையில் இருக்கிறது. இது ஒரு சூப்பரான ஒரு அமைப்பு. இப்போ ஒரு மகர லக்ன ஜாதகம்னு எடுத்துக்குவோம். இவருக்கு லக்னாதிபதியும் 2ஆம் அதிபதி சனி, 11ஆம் அதிபதி செவ்வாய். ஸோ இப்போ இந்த செவ்வாய் கும்பத்தில் அமர்ந்து சனி பகவான் போய் விருச்சிகத்தில் உட்கார்ந்தார்னா இது ஒரு சூப்பர் பரிவர்த்தனை. சார் 2 பேரும் பாவி, 2 வீடும் பாவ வீடு உண்மைதான். ஆனாலும் ஜாதகர் பொருளாதார வெற்றியை பெறுவார். புரியுதுங்களா? இங்கே பொருள் எல்லாருக்கும் உலகில்லை அப்படின்னு சொல்லி வச்சிட்டாங்க. இன்னைக்கு தேதிக்கு நீங்கள் எவ்வளவு வெற்றிகரமான மனிதருங்கிறத அளவீடு செய்கிறதுக்கே பொருளாதாரத்தின் அடிப்படையில் தான் முடிவு பண்ணுறோம். உலகத்தின் முதல் பணக்காரர், ட்ரில்லியன் பணக்காரர்னு எலான் மஸ்கை தானே சொல்கிறோம். அது எந்த அடிப்படையில் தீர்மானிக்கிறோம்? பொருளாதாரத்தின் உச்சம், அவர்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்குது, பணம் இருக்குங்கிறதுன் அடிப்படையில் தானே. உலகத்தில் பவர்ஃபுல்லான மனிதராக இருக்கிறது நம்ம அமெரிக்க ஜனாதிபதி. ஆனாலும் மிக சக்தி வாய்ந்த பொருளாதாரத்தில் வெற்றி பெற்றவரைத்தான் நம்ம ட்ரில்லியனியர் அப்படிங்கிறோம். அந்த அமைப்புங்கிறது இந்த பொருள் வலுவை அதிகப்படுத்துவதற்கான பரிவர்த்தனை அப்படிங்கிறதுல 2, 11 ரொம்ப முக்கியமான இடம் வகிக்கும். உங்களுடைய தனாதிபதியும் லாபாதிபதியும் பரிவர்த்தனை அடைகிற யோகிதை இருக்குது பார்த்தீங்களா, அது சிறப்பிலும் சிறப்பு. இது சில லக்னங்களுக்கு அந்த அமைப்பு வராது. இப்போ உதாரணமாக சிம்ம லக்னத்துக்கு தனாதிபதி லாபாதிபதி பரிவர்த்தனைங்கிற ஆப்ஷன் இருக்காது. ஏன்னா 2மே புதன். அதே மாதிரி தான் கும்ப லக்னத்துக்கு தனாதிபதி லாபாதிபதி பரிவர்த்தனைங்கிறது கிடைக்காது. ஏன்னா 2மே குரு.
ஸோ இவங்க 2 பேரும் இந்த 2 லக்னக்காரங்களுக்கு இந்த அமைப்பு இந்த 2-11 பரிவர்த்தனை கிடைக்குமான்னு கேட்டிங்கன்னா கிடைக்காது. மற்ற லக்னங்களுக்கு பூரா வாய்ப்பு இருக்கும். இப்போ ஒரு மேச லக்ன ஜாதகருக்கு 2ஆம் இடத்துல சனி அமர்ந்து 11ஆம் இடத்துல சுக்கிரன் உட்கார்ந்தா பொருளாதார ரீதியாக ஒரு பெரும் வெற்றியை பெரும் தகுதி கொண்டவர் ஆகிறார் அப்படிங்கிறது சூட்சுமமான உண்மை. நார்மலாகவே 11ஆம் இடத்தை ஏதாவது ஒரு வகையில் நம்ம ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணுங்க. 11ஆம் இடத்தை ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம பராக்கிரமஸ்தானம் இந்த லாபம், அதே மாதிரி தனஸ்தானத்தையும் ஆக்டிவேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இந்த தனத்தையும் லாபத்தையும் குறிக்கக்கூடிய இந்த 2 வீடு கிரகங்களின் பரிவர்த்தனையும் ஆகச்சிறந்த பரிவர்த்தனைகளில் ஒன்றாகும். ஸோ இந்த கேட்டகரியில், அதாவது 1, 5, 9ஆம் இடத்து பரிவர்த்தனைகள், 9, 10ஆம் அதிபதிகளின் பரிவர்த்தனைகள், ஒரு கேந்திராதிபதி ஒரு கோணாதிபதி அப்படிங்கிற நிலையில் ஒரு பரிவர்த்தனை, தனாதிபதி லாபாதிபதியின் பரிவர்த்தனைகள், இது எல்லாமே சிறப்பு வாய்ந்த நன்மை தரக்கூடிய ஜாதகத்தின் தகுதியை மேம்படுத்தக்கூடிய ஒரு வளர்ச்சி மிகுந்த ஜாதகமாக உருவகப்படுத்தக்கூடிய அமைப்புகளை தரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.